செய்திகள் தொடர்கின்றன. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான வாகன நிறுத்தும் நிலத்தை சட்டவிரோதமாக இருவருக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது ஆதாரத்துடன் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் வெறும் 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ள அதிர்ச்சி ஒருபுறம் இருக்கும் நிலையில் கோவில் நிர்வாகத்திற்கு தெரியாமல் இது எப்படி நடந்திருக்கும்? பத்திரப்பதிவு நடந்த நாளில் ஏன் சார் பதிவாளர் விடுமுறையில் இருக்க வேண்டும்? அவசரமாக இணை சார் பதிவாளர் ஏன் பத்திரப்பதிவு செய்திருக்க வேண்டும்? இத்தனை நாட்களும் இல்லாமல் 2 நாட்களுக்கு முன்பு கோவில் இணை ஆணையர் மாரிமுத்துவுக்கு ப்ரமோஷன் கிடைத்தது எப்படி என பல்வேறு கேள்விகளும் எழுந்துள்ளது. முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் மொத்த வருவாய் 100 கோடி ரூபாயை தாண்டியதாக கோவில் நிர்வாகம் ஒருபுறம் பெருமை பேசிக் கொண்டிருக்க, அந்த கேப்பிலேயே எடைக்கு எடை என்பதை போல கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தையே இருவருக்கு விற்பனை செய்து விபூதி அடித்திருப்பது பலரையும் வெலவெலக்க வைத்திருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரத்தில் அமைந்திருக்கும் 1 ஏக்கர் 40 சென்ட் நிலத்தை கடந்த 1888ஆம் ஆண்டு பாலசமுத்திரத்தைச் சேர்ந்த குப்புசாமி மணியக்காரர் என்பவர் தண்டபாணி என்பவரிடம் கொடுத்து தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு மடம் கட்டுவதற்காகவும் இந்து மத கோட்பாடுகளை பரப்பும் நோக்கிலும் தர்மசாசனமாக வழங்கியிருக்கிறார். அந்த வகையில் 50 ஆண்டு காலம் தண்டபாணி அந்த நிலத்தை பராமரித்து வந்திருக்கிறார். தண்டபாணியின் மறைவுக்கு பிறகு அவரது வாரிசுதாரர்களின் பொறுப்பில் அந்த நிலம் செல்ல அதனை அவர்கள் சரிவர பராமரிக்கவில்லை. சரவண பொய்கை முடி காணிக்கை செலுத்தும் இடத்திற்கு அருகில் அந்த நிலம் உள்ளதால் பலர் வந்து ஷெட் போட்டு கடைகள் வைக்க ஆரம்பித்தனர். இதுகுறித்து தகவலறிந்து அங்கு வந்த தண்டபாணி வாரிசுதாரர்களிடம் குறிப்பிட்ட தொகையை கொடுத்து நிலத்தை சிலர் குத்தகைக்கு எடுத்துள்ளனர். அப்படி நிலத்தை எழுத்துப்பூர்வமான ஆவணங்கள் எதுவுமின்றி லீசுக்கு எடுத்த விவிஆர் வெங்கடாச்சலத்திடம் தண்டபாணியின் வாரிசுதாரர்கள் அடிக்கடி பணம் கேட்க ஆரம்பித்ததாக தெரிகிறது. குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு நிலத்தை லீசுக்கு தருவதாக எழுத்துப்பூர்வமாக எழுதி தந்தால் மட்டும்தான் மேற்கொண்டு பணம் தர முடியும் என கராராக விவிஆர் வெங்கடாச்சலம் கூற, அதன்படியே லீசுக்கு எழுதி கொடுத்தனர் தண்டபாணியின் வாரிசுதாரர்கள். அதன் பிறகு நிலத்தை தன்வசமாக்க நினைத்த விவிஆர் வெங்கடாச்சலம் தண்டபாணி வாரிசுதாரர்களுக்கு நிலத்தின் மதிப்பை விட கூடுதல் பணம் கொடுத்து விட்டதாகவும், அதனால் இனி தனக்கே சொந்தம் எனவும் கூறி பழனி முதன்மை சார்பு நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் என வளைத்து வழக்கு தொடர்ந்தனர். இறுதியாக அந்த வழக்கில் தர்மசாசன விதிகளின்படி குப்புசாமி மணியக்காரர் வழங்கிய நிலத்தை எவருக்கும் விற்பனை செய்யவோ அல்லது வில்லங்கப்படுத்தவோ உரிமை கிடையாது, அது முழுக்க பொது அறக்கட்டளை சொத்தாகும் என கூறிய நீதிபதிகள் கோவில் இணை ஆணையர் மாரிமுத்துவை தக்காராக நியமித்து உத்தரவிட்டனர். கோவிலை நிர்வகிக்க கூடியவரைத்தான் தக்கார் என சொல்வார்கள். கடந்த 2025 செப்டம்பர் 2ஆம் தேதி நீதிமன்றம் உத்தரவிட 100 கோடி ரூபாய் மதிப்புடைய நிலத்தை கையகப்படுத்திவிட்டதாக கோவில் நிர்வாகமும் பத்திரிகை செய்தி வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 12ஆம் தேதி நிலத்தில் இருந்த முட்புதர்களை ஜேசிபி மூலமாக அகற்றும் பணியிலும் கோவில் நிர்வாகம் ஈடுபட்டது. அப்போது நாங்கள் இருக்கும்போது கோவில் நிர்வாகம் எப்படி நிலத்தை நிர்வகிக்க முடியும் என தண்டபாணியின் வாரிசுதாரர்கள் பிரச்சனையில் ஈடுபட அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக வெளியேற்றி நிலத்தை பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். கடந்த 10 மாதங்களாக பக்தர்கள் அந்த இடத்தை கட்டணமில்லாத பார்க்கிங்காக பயன்படுத்தி வரும் நிலையில் நீதிமன்ற உத்தரவையும் மீறி வெள்ளதுரை, சேதுபதி என இருவருக்கும் கோவில் நிலம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது ஆதாரத்துடன் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அதிலும் 100 கோடி ரூபாய் மதிப்புடைய நிலத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருப்பதும் கூடுதல் அதிர்ச்சிதான். கடந்த மார்ச் 27ஆம் தேதி நிலத்தை விற்பனை செய்வதற்கான வேலைகள் எல்லாம் நடந்துள்ளதும், ஜூலை 6ஆம் தேதி பத்திரப்பதிவு நடந்துள்ளதும் விற்பனை பத்திரம் மூலம் தெரிய வந்திருக்கிறது. அதே போல பத்திரப்பதிவு நடந்த நாளில் சார் பதிவாளர் விடுமுறை எடுத்திருந்ததும், இணை சார் பதிவாளர் தான் அவசரமாக பத்திரப்பதிவு செய்திருப்பதும் வெளியில் வந்திருக்கிறது. தனிநபர்களுக்கு நிலத்தை விற்பனை செய்யக்கூடாது என கோவில் நிர்வாகம் சார்பாக 3 முறை சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு மனு அளிக்கப்பட்டிருந்த
செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் அதையும் மீறி எப்படி பத்திரப்பதிவு நடந்தது, கடுமையான சட்ட பாதுகாப்பு மற்றும் கோவில் நிர்வாகத்தின் தொடர் எழுத்துப்பூர்வ ஆட்சேபனைகளையும் மீறி எந்த தைரியத்தில் பத்திரப்பதிவு நடந்திருக்கிறது, எந்தவித ஆவணங்களையும் இணைசார் பதிவாளர் சரிபார்க்கவில்லையா என்ற கேள்விகளும் எழுகின்றன. கோவில் இணை ஆணையராக இருந்த மாரிமுத்து கடந்த 2 நாட்களுக்கு முன்புதான் இந்து சமய அறநிலையத்துறையின் கூடுதல் ஆணையராக பதவி உயர்வு பெற்று சென்னை தலைமையிடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் பொறுப்பில் இருந்த போதுதான் இந்த நில விற்பனையே நடந்திருக்கிறது. அப்படியென்றால் அவர் கவனத்திற்கு செல்லவில்லையா? அதோடு நிலம் விற்பனை நடந்த 3 நாட்களில் மாரிமுத்துவுக்கு எப்படி பதவி உயர்வும் கிடைத்தது என்ற கேள்வியும் எழும் நிலையில் இந்து தமிழர் கட்சி தலைவர் ராம ரவிக்குமாருமே கோவில் நிர்வாகத்தின் மீதே சந்தேகம் தெரிவித்திருக்கிறார். தெரியலங்கிற குற்றச்சாட்டுல மறுக்கிறேன். கோயில் நிர்வாகம் அந்த சம்பந்தப்பட்ட சார் பதிவுத்துறைக்கு 3 முறை கடிதம் கொடுத்திருக்கிறான்னு அறிக்கை குறிப்பிடுது. ஆக இந்த அறிக்கையை மீறி அவங்க கொடுத்த அந்த பதியக்கூடாதுங்கிற அந்த செயலையும் மீறி உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மீறி பதிகிறாங்கன்னு சொன்னா இந்த பத்திரப்பதிவுத்துறை என்பது கோயில் அளிப்பு துறை, ஊழல் மிகுந்த துறை. இது ஒருபுறம் இருக்க, தனிநபருக்கு விற்பனை செய்யப்பட்ட அந்த பத்திரப்பதிவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கும் ஆன்மீக ஆர்வலர்கள் இந்த மோசடியின் பின்னால் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்பதையும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.